பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 என் பிரம்மாண்டமான வெற்றியாளர் யார் என்று அறிய ஆவலுடன் காத்திருக்கிறீர்களா? இந்த சீசன் பல திருப்பங்களையும் எதிர்பாராத தருணங்களையும் உணர்வுபூர்வமான நிகழ்வுகளையும் உள்ளடக்கியது. யார் அந்த அதிர்ஷ்டசாலி என்பதை அறிய தொடர்ந்து இணைந்திருங்கள். 2025 அக்டோபர் 5 அன்று தொடங்கி ஜனவரி 2026 18 அன்று நிறைவடைந்த இந்த சீசன் நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கிய ஒரு மறக்க முடியாத பயணமாக அமைந்தது. 105 நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி பார்வையாளர்களை தங்கள் இருக்கைகளின் நுனியில் அமர வைத்தது. ஒவ்வொரு நாளும் புதிய சவால்களையும் நாடகங்களையும் கொண்டு வந்தது. 105 நாட்கள் நடைபெற்ற இந்த சீசனில் திவ்யா கணேஷ், சபரிநாதன், விக்கல்ஸ் விக்ரம் மற்றும் அரோரா சிங்லேர் ஆகியோர் இறுதிப் போட்டியாளர்களாக களமிறங்கினர். இந்த 4 போட்டியாளர்களும் தங்கள் தனித்துவமான ஆளுமைகளாலும் விளையாட்டுகளாலும் ரசிகர்களின் மனதை வென்றனர், இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றனர். திவ்யா கணேஷ் ஒரு வைல்ட் கார்டு போட்டியாளராக பிக் பாஸ் வீட்டிற்குள் நுழைந்து தனது சுறுசுறுப்பான செயல்பாடு மற்றும் நேர்மையான அணுகுமுறையால் பார்வையாளர்களின் மனதில் இடம் பிடித்தார். அவர் தனது வருகைக்குப் பிறகு வீட்டின் இயக்கவியலை மாற்றியமைத்து பல சவால்களிலும் பணிகளிலும் தனது திறமையை வெளிப்படுத்தினார். அழுத்தமான சூழ்நிலைகளை கையாளும் அவரது திறன் அவரது பயணத்தை மகிழ்ச்சியான தருணங்கள், சந்தைகள், உண்மையான நட்புகள் மற்றும் உணர்ச்சிவசப்பட்ட நிலைகளின் தொகுப்பாக மாற்றியது. திவ்யா ஒவ்வொரு சவாலையும் ஒரு வாய்ப்பாக கருதி தனது பலத்தையும் பலவீனத்தையும் வெளிப்படுத்தி ஒரு உண்மையான போட்டியாளராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். பிக் பாஸ் வீட்டில் திவ்யா கணேஷுக்கு அவரது பயணத்தை பற்றிய ஒரு வீடியோ காண்பிக்கப்பட்டபோது அவர் உணர்ச்சிவசப்பட்டார். அந்த வீடியோ அவரது பிக் பாஸ் வீட்டிற்குள் இருந்த தருணங்கள், அவர் சந்தித்த சவால்கள் மற்றும் அவர் உருவாக்கிய உறவுகளை நினைவுபடுத்தியது. இது அவரை மிகவும் பாதித்தது. என் இதயத்தை வென்றாய் என்று பிக் பாஸ் கூறியபோது திவ்யா கண்ணீர் வெட்டு அழுதார். இது அவரது பயணத்தின் ஒரு முக்கிய தருணம். இந்த வார்த்தைகள் அவரது கடின உழைப்புக்கும் நேர்மைக்கும் கிடைத்த அங்கீகாரமாக அமைந்தது, மேலும் அவரது உணர்ச்சிபூர்வமான பக்கத்தை வெளிப்படுத்தியது. இறுதிப் போட்டிக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் திவ்யா கணேஷுக்கு சாதகமாக இருந்தன. இது அவரது வெற்றிக்கு ஒரு வலுவான அறிகுறியாக அமைந்தது. ரசிகர்கள் மத்தியில் அவருக்கு இருந்த ஆதரவு சமூக வலைத்தளங்கள் மற்றும் ஆன்லைன் தளங்களில் தெளிவாக தெரிந்தது. இது அவரது வெற்றி வாய்ப்புகளை அதிகரித்தது. ஒரு பிரபலமான பொழுதுபோக்கு இணையதளம் நடத்திய கருத்து கணிப்பில் திவ்யா கணேஷ் 53.51% வாக்குகளுடன் முன்னணியில் இருந்தார். இது 3,86,792 வாக்குகளுக்கு சமம். இந்த கணிசமான வாக்குகள் திவ்யாவுக்கு இருந்த மக்கள் ஆதரவை தெளிவாக காட்டுகிறது, மேலும் அவர் ஒரு வலுவான போட்டியாளர் என்பதை உறுதிப்படுத்தியது. சபரிநாதன் 29.15% பெற்று 2வது இடத்தை பிடித்தார். விக்கல்ஸ் விக்ரம் 9.74% பெற்றார். அரோரா சிங்லேர் 7.6% பெற்று 4வது இடத்தை பிடித்தார். இந்த முடிவுகள் ஒவ்வொரு போட்டியாளருக்கும் இருந்த ஆதரவு தளத்தை பிரதிபலித்தன, மேலும் இறுதிப் போட்டியின் போட்டித்தன்மையை எடுத்துக்காட்டின. மற்றொரு கருத்து கணிப்பில் திவ்யா 58% வாக்குகளுடன் முன்னணியில் இருந்தார். சபரிநாதன் 19%, அரோரா 14% மற்றும் விக்ரம் 8% வாக்குகளை பெற்றனர். இந்த கருத்து கணிப்பும் திவ்யாவின் வலுவான நிலையை உறுதிப்படுத்தியது, மேலும் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதை சுட்டிக்காட்டியது. டைம்ஸ் டிவி நடத்திய ஆன்லைன் கருத்து கணிப்பில் திவ்யா 70% வாக்குகளுடன் முன்னணியில் இருந்தார். சபரி 18%, அரோரா 10% மற்றும் விக்ரம் 2% வாக்குகளை பெற்றனர். இந்த கருத்து கணிப்பு திவ்யாவுக்கு இருந்த அபரிமிதமான மக்கள் ஆதரவை மேலும் உறுதிப்படுத்தியது. இது அவரது வெற்றிக்கு ஒரு தெளிவான அறிகுறியாக அமைந்தது. இந்த கருத்து கணிப்புகள் அனைத்தும் திவ்யா கணேஷை வெற்றியாளர் என்பதை உறுதிப்படுத்தின. இது ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. ஒவ்வொரு கருத்து கணிப்பும் திவ்யாவின் வெற்றி வாய்ப்புகளை வலுப்படுத்தியது, மேலும் இறுதிப் போட்டியின் முடிவை அறிய ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருந்தனர்.
பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன் பிரமாண்டமான இறுதிப் போட்டி ஜனவரி 18, 2026 அன்று மாலை 6 மணிக்கு ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியிலும் ஜியோ ஹாட்ஸ்டார் தளத்திலும் ஒளிபரப்பப்பட்டது. இந்த இறுதிப் போட்டி பல மாதங்களாக ரசிகர்கள் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வாக அமைந்தது. மேலும் இது ஒரு பெரிய கொண்டாட்டமாக நடைபெற்றது. வெற்றியாளருக்கு 50 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் பிக் பாஸ் கோப்பையும் வழங்கப்பட்டது. இந்த பிரம்மாண்டமான பரிசு வெற்றியாளரின் கடின உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைத்த அங்கீகாரமாக அமைந்தது. மேலும் இது ஒரு பெரிய சாதனையாக கருதப்பட்டது. திவ்யா கணேசன் வெற்றி வைல்ட் கார்டு போட்டியாளராக வந்து கோப்பையை வென்ற முதல் போட்டியாளர் என்ற வரலாற்றை உருவாக்கியது. இது பிக் பாஸ் தமிழ் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதியது. மேலும் வைல்ட் கார்டு போட்டியாளர்களுக்கும் ஒரு உத்வேகமாக அமைந்தது. பிக் பாஸ் தமிழ் என்பது பிக் பிரதர் வடிவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு இந்திய தமிழ் மொழி ரியாலிட்டி தொலைக்காட்சி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி பல ஆண்டுகளாக பார்வையாளர்களை கவர்ந்து வருகிறது. மேலும் இது தமிழ் தொலைக்காட்சியில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. இந்த நிகழ்ச்சி ஜூன் 2017, 25 அன்று முதல் முறையாக ஒளிபரப்பப்பட்டது. முதல் 7 சீசன்களை கமல்ஹாசன் தொகுத்து வழங்கினார். அவரது தனித்துவமான தொகுப்பு முறை நிகழ்ச்சியின் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. மேலும் அவர் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தார். 8வது சீசன் முதல் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கி வருகிறார். 9வது சீசன் 2025 அக்டோபர் 5 அன்று தொடங்கியது. விஜய் சேதுபதியின் தொகுப்பு முறை நிகழ்ச்சிக்கு ஒரு புதிய பரிமாணத்தை அளித்தது. மேலும் அவரது நகைச்சுவை உணர்வு பார்வையாளர்களை கவர்ந்தது. பிக் பாஸ் வீடு EVP ஃபிலிம் சிட்டி சென்னையில் அமைந்துள்ளது. 9வது சீசனின் வீடு பண்டைய நாகரிக கருப்பொருளைக் கொண்டிருந்தது. இந்த கருப்பொருள் வீட்டின் வடிவமைப்பிலும் அலங்காரத்திலும் பிரதிபலித்தது. மேலும் போட்டியாளர்களுக்கு ஒரு தனித்துவமான அனுபவத்தை அளித்தது. இந்த சீசனில் மொத்தம் 24 போட்டியாளர்கள் பங்கேற்றனர். ஒவ்வொரு நாளும் நடந்த முக்கிய நிகழ்வுகள் ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியிலும் டிஸ்னி ஹாட்ஸ்டாரிலும் ஒளிபரப்பப்பட்டன. இந்த போட்டியாளர்கள் தங்கள் தனிப்பட்ட கதைகள், சவால்கள் மற்றும் உறவுகளால் பார்வையாளர்களை கவர்ந்தனர். 6வது சீசன் முதல் டிஸ்னி ஹாட்ஸ்டார் சந்தாதாரர்களுக்கு 24 இன் கீழ் 7 நேரலை சேனல் அறிமுகப்படுத்தப்பட்டது. போட்டியாளர்கள் 105 நாட்கள் வீட்டிற்குள் தங்கியிருந்தனர். இந்த நேரலை சேனல் ரசிகர்களுக்கு போட்டியாளர்களின் ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு தருணத்தையும் நேரடியாக காணும் வாய்ப்பை வழங்கியது. திவ்யா கணேசன் இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி அவரது விடாமுயற்சி, நேர்மை மற்றும் ரசிகர்களின் அன்புக்கு கிடைத்த அங்கீகாரம். இது ஒரு வைல்ட் கார்டு போட்டியாளராக வந்து பிக் பாஸ் கோப்பையை வென்ற முதல் போட்டியாளர் என்ற பெருமையை அவருக்கு அளித்தது. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன் வெற்றியாளரான திவ்யா கணேஷுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். அவரது வெற்றி பலருக்கும் ஒரு உத்வேகமாக அமையும். மேலும் அவரது எதிர்கால முயற்சிகளுக்கு எங்கள் நல்வாழ்த்துக்கள்.